வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதால லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களது ஜாதக ரீதியாக தசாபுத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அது பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பலன்களாக வரும், அதுக்கப்புறம் தசாபுத்திகளான பலன்களும் கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபர் 2ல் இருக்கார், அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். பட் ஆனால் பெரிய பணம் வருவதற்கான, ஏன்னா சுக்கரன் 11ல் இருக்கார், 3 8ஆம் தேதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜோகங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் மீன லக்னம் அந்த குரு தசாபுரம் பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பணத்தை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ அவரும் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. 4ஆம் அதிபதியான புதன், 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவு, வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு ஏற்படலாம். தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கோ மற்றதுக்கோ கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கணவன் மனைவி உறவு சுப செலவுகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ஆல் இந்த கேம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான சந்திரன், 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறப்பான விஷயங்கள் கூட குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குதூகலமும் சந்தோஷமும் அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், வேலையில் நிறைய மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் மாற்றுறது, இல்லை ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள், வருமானத்துக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் செலவு பண்ணுறோமோ அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அவரும் 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் நிறைய லாபங்கள்ன்றதுனால நண்பர்களோடு கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ எல்லாமே நல்லா சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்கு இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள் தான். இப்போது இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்குற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா மீன லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள். பட் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரும். சில பேருக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான அமைப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடன்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்காக கொஞ்சம் அலையிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மீன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கப்புறம் நல்ல லாபங்களையும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மீன லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும் பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல குடும்பத்தில் நல்ல பெரிய பணம், வெளிநாடு சார்ந்த விஷயங்களால் ஒரு பெரும் பணம், தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஒரு மீன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவிலையும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியில் கணவன் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தலாம். இல்லைனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தனி ரூம்லேயும் உட்காந்துருக்கலாம். ஸோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மீன லக்னம் ராகு தசாபுத்தி அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மீன லக்னம் குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெரும் பணம் இந்த டைமில் கிடைக்குங்க. ஸோ மேக்ஸிமம் சம்பாதிக்கிறத கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ குரு தசாபுத்தி அந்த நடக்கும் சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கினா திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னம் மற்றபடி பார்த்திங்கன்னா மீன லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க, கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அதுக்கப்புறம் மீன லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பராமத்து வேலைகள், இந்த வீடு பராமத்து வேலைகள், வண்டி பராமத்து வேலைகள், வண்டிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, தாயாருக்காக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி உறவுன்னு பார்த்திங்கன்னா மனைவிக்காக கொஞ்சம் ஊர் வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் கேது தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கணவன் மனைவினால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. மற்றபடி இந்த 7க்கு வந்து நல்ல ஒரு குழந்தைகளாலும் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா வந்து கேது இருக்கிறது 7ஆம் இடமாக இருந்தாலும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க மனைவி. பட் இருந்தாலும் சமாளிச்சிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுன்றது கேரண்டிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது சுக்கிரன் 3, 8ஆம் அதிபதி 11 பெருத்த லாபங்கள், விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பரிகாரம். ஸோ பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரசான்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது, ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துன்னா அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது நீங்கள் அவர் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்காக சொன்னேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கணும், நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அஸ்வதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அஸ்வதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான். என்ன ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கானா கர்மாவுக்கு இருக்குது, அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா.
மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிடர்களை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை இன்னும் சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.